அரசர்கள் வருவார்கள் போவார்கள், நேரமாக ஆகிற மறைகிற நிழல் மாதிரி. ஆனால் அவங்க அதிகாரம் கொஞ்ச காலம்தான். ஆனால் இப்படி ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. மாறி மாறி மறைகிற யுகத்தில் நிரந்தரமான ஒரு அரசன் பிறந்திருக்கார். அவர் சாதாரணமான தலைவர் கிடையாது. அவரோட இருப்பு என்னைக்கு ஒரு அழியாத நம்பிக்கையை கொடுக்கும். அவரோட ஒளி எல்லா இருளையும் ஜெயிக்கும். வரலாற்று புத்தகங்களை பார்க்குற தலைவர்கள் மாதிரி இல்லாமல் தலைமுறை தலைமுறையாக வாழ்கிறவராக இருப்பார். சாதாரண மனிதர்கள் போல தான் மனிதர்களோடு இருப்பார். அவர் ஒரு ஆசிரியர் மட்டும் இல்லை, ஆனால் அவர் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் ஒரு பாலமாக இருப்பார். சமாதானம், நீதி இவைகளை நிலைநாட்டுபவராக இருப்பார். மற்றவர்கள் சொல்ல பயப்படுகிறத தைரியமாக சொல்லுபவராக இருப்பார். உடைஞ்சு போனவர்களை தூக்கி நிறுத்துவார். பலவீனமானவர்களுக்கு சக்தி கொடுப்பார். ஒவ்வொரு காலத்திலையும் மக்கள் ஒவ்வொரு குரலுக்காக காத்திருப்பாங்க. நம்ம வழி தப்பி போகும்போது வழி நடத்துகிற அந்த வழிகாட்டியின் குரலுக்காக. அந்த நிரந்தரமான அரசரும் தேவதூதருமானவருடைய வருகையும் வெகு தூரத்தில் இல்லை. எப்போ மனசு உடைஞ்சு போயிருந்தாலும் சரி, இருள் உங்ககிட்ட வந்து சூழ்ந்தாலும் சரி, நினைவில் வச்சுக்கங்க, ஒரு அழியாத ஆத்மா நம்மளை வழிநடத்த போகுது. இது கட்டுக்கதைகளோ புராண கதைகளோ அல்ல, இது ஒரு உறுதிமொழி. தைரியமாக இருங்க மக்களே, அழியாத ஆட்சியாளன் பிறந்துவிட்டார். காத்திருப்போம். நன்றி.